ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஆல்கோ ட்ரேடிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃப் ஹவர் யூஸ் பண்ணுவோம். 9:50 to 9:45 டார்கெட் ஸ்டாப்பர்ஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடணும். ஒன்ஸ் டார்கெட்டாக ஸ்டாப்பர்ஸ் வச்சா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். இல்லைனா 9:45 என்ன ப்ரைஸ்க்கு அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதை அட்டம்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த ட்ரேட் செட்டை பார்க்க வைப்போம் நம்ம. ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்துக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,700 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ ப்ரீவியஸ்லி க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 24,728 இருக்கு. ஸோ அதனால நம்ம 24,700 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 15,000 தேவைப்படும் நிஃப்டிக்கு. அண்ட் ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு நீங்கள் 500 rupees ஃபிக்ஸ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போறீங்கன்னா 5,000 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரொம்ப நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் இண்டிகேட்டர் பேஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துரும். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்து ரொம்ப வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு எப்படி கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டல் க்ளோசிங் ப்ரைஸில் ஒரு லைன் பிளாட் பண்ணும். அந்த லைனுக்கு மேலே போனால் கால் ஆப்ஷன் இருக்கும். அண்ட் அந்த லைனுக்கு கீழே வந்தால் புட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த லைன் தான் நமக்கு ஹெச்எஃப்டி லைன், அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் லைன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும் தெரியும். ஸோ நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ சூப்பர் ட்ரெண்டில் எப்போ நமக்கு பை வருதோ அப்போல்லாம் கால் ஆப்ஷன் வைக்கணும். சூப்பர் ட்ரெண்டில் செல் வர்றப்ப புட் ஆப்ஷன் வைக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு இண்டிகேட்டர் இந்த மாதிரி ஆட்டோமேஷன் பண்ண முடியும். The closing of the candle நமக்கு அந்த என்ட்ரி வந்துடும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 80% எதிர்பார்க்கலாம். டேட் வந்து August 28. ஓகே, ஸோ மோஸ்ட்லி நமக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் பண்ணுறப்ப 7 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். இதே பேங்க் நிஃப்டி பண்ணுறீங்கன்னா 60 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ என்ட்ரி எடுத்துருக்கு, செல் என்ட்ரி புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு ஃபியூ செகண்ட்ஸில். ஓகே, ஸோ இன்னைக்கு கால் ஆப்ஷன் நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 55,870 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். புட் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 121,970 எனக்கு. தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 128.45. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, சரி இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 55,875 பண்ணியிருக்கோம். சரி, இந்த ரொம்ப விஷயம் டவுட்டாக காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்தா பேஷூர். தேங்க்யூ.